என் சமையலறையில் இன்றைக்கி நல்ல ஒரு பூண்டு காரா பூந்தி அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நல்ல ஒரு பூண்டு வாசனையோட, நீங்கள் கேரளா பக்கம்லாம் போனீங்கன்னா அங்கே பெரும்பாலும் மிக்சரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு பூண்டு வாசனையோடு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு காரா பூந்தி பண்ண போகிறோம். அதோட கூட ஒரு நல்ல கார தோசை. இது வந்து யூஸ்வலாக ஆந்திரா பக்கம் பண்ணுற தோசை, நல்ல காரச்சாரமாக நல்லாயிருக்கும். இதுக்கு சைட் டிஷ் கூட தேவைப்படாது. அப்படி தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து தயிர் சொட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ முதல்ல பார்க்க போகிற இந்த பூண்டு காரா பூந்திக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பூண்டு காரா பூந்தி செய்ய தேவையான பொருட்கள்: கடலை மாவு 1 கப், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், பூண்டு 8 பற்கள் நசுக்கி கொள்ளவும், முந்திரி பருப்பு தேவையான அளவு, உடைத்த கடலை 1/4 கப், வறுத்த வேர்க்கடலை 1/4 கப், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், ஆப்ப சோடா 1 சிட்டிகை, கருவேப்பிலை சிறிதளவு, தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் பொரிப்பதற்கு. இப்போ இந்த பூண்டு காரா பூந்திக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? இதுக்கு முதல்ல நம்ம காரா பூந்திக்கு கடலை மாவை கரைச்சிட்டுடலாம். அதோட கடலை மாவு 1 கப்புன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன், டீஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன், 1 சிட்டிகை ஆப்ப சோடா. இது கொஞ்சம் முத்து முத்தாக வரும் அப்படிங்கிறதுனால இந்த ஆப்ப சோடாவை சேர்க்குறோம் நம்ம. அதோட தேவையான உப்பு, கொஞ்சம் பெருங்காயம், தண்ணி கொஞ்சமாக விட்டு இதில் கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இப்போ இது மாவை கரைச்சாச்சு. நீ எண்ணெயை நல்லா காய விடணும். எண்ணெய் ஓரளவு கொஞ்சம் நல்லா இருக்கணும் காய்ச்சல். இதில் ஒரு துளி எடுத்து அந்த எண்ணெயில் விட்டோன்னா இது டக்குன்னு அப்படி மேலெழும்பி வந்து வேகணும். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிரட்டும். இப்போ ஒரே ஒரு துளி எடுத்து விட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், உடனே வந்துடுது பாருங்கள் மேலே. அந்த மாதிரி இருக்கணும். எண்ணெய் காய்ச்சல் நல்லா இருந்தால் நம்ம போடுற பூந்தி முத்து முத்தாக வரும். அதனால் எண்ணெய் காய்ச்சல் நல்லா இருக்கணும். அதுக்குன்னு ஓவராக புகையை காயக்கூடாது, பட் எண்ணெய் காய்ச்சல் நல்லா காஞ்சிருக்கணும். இப்போ இந்த மாதிரி துவாரம் உள்ளது, இது இந்த பூந்தி கரண்டின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா தெரியும். இது இப்போ இந்த சின்ன சின்ன குடும்பங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சைஸ்லேயே கிடைக்கிது. இது இல்லைனாலும் கவலை இல்லை. நம்ம வீட்டில் ஜல்லிக்கரண்டி வச்சுருப்போம் இல்லையா, அதை வச்சு பண்ணுவோம். ஆனால் கொஞ்சம் கவனமாக பண்ணணும். இந்த ஜல்லிக்கரண்டி வச்சு நமக்கு பண்ணலாம், பட் ரொம்ப கொஞ்சம் கவனமாக பண்ணணும். இது அப்படியே இந்த மாவு பாத்திரத்து மேலே கவுத்து வச்சுடுங்க. மீதி இருக்கிற இந்த எக்ஸஸாக இருக்க மாவு வந்து அதில் ஊற்றிக்கிட்டு இருக்கோம். இந்த சலசலப்பு அடங்கினோன்னு இது எடுக்கணும். சலசலப்பு அடங்குது பாருங்கள். அது சலசலப்பு அடங்கினா தான் நமக்கு வந்து பூந்தி நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம்.
யூஸ்வலாக இதில் ஒரு சின்ன இது வந்து சொல்லலாம். முந்திலாம் நான் பண்ணும்போது இந்த நம்ம போடுற இந்த பூந்தி கரண்டியை ஒரு தண்ணியில் வச்சு கழுவிட்டு 2வது நடை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் 2வது நடை ஊற்றுவோம். நல்லா பூந்தியெல்லாம் நல்லாவே வரும். ஆனால் யூஸ்வலாக என்ன ஆக ஆரம்பிச்சது, இந்த 2வதுலாம் போடும்போது லேசாக வால் விழ ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா ஒரு சமையல்காரர் இந்த ஸ்வீட் பண்ணுறவரே எனக்கு சொன்னார், இந்த மாதிரி ஊற்றிட்டு இதை அப்படியே கவுத்தி வச்சுடுங்க, அதில் வழியிறபடி வழியட்டும், அதுக்கப்புறமா நீங்கள் திரும்பி ஊற்றுங்க, ஒரே மாதிரி முத்தாக வரும்னாரு. அது கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்குது. அதனால் நம்ம வந்து கழுவணுங்கிறது இல்லை, பட் அடுத்தடுத்து நம்ம கவுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதே மாதிரி ஊற்றி எடுக்கலாம். இந்த பூந்தியெல்லாம் பொரித்து எடுத்தாச்சுங்க. இதில் வந்து நம்ம வேர்க்கடலை, இது வந்து நீங்கள் தோல் நீக்கி போட்டுக்கிட்டாலும் சரி, தோலோடு சேர்த்து போடும்போது எனக்குலாம் அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நான் தோலோடு போட்டுக்கிறேன் நான். அதோட உடச்ச கடலைன்னு சொல்கிற இந்த பொட்டுக்கடலை, அது கொஞ்சம். இந்த பருப்பெல்லாம் நிறைய சேரும்போது அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் இட் டிபெண்ட்ஸ் நமக்கு பிடிச்ச மாதிரி. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கடாயை காய வச்சுருக்கேன். ஒரு குட்டிக்கு தாளிக்கிற கரண்டி தான். கொஞ்சம் காஞ்சதும் இந்த தாளிக்கிற கரண்டியில் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அந்த தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் முந்திரி பருப்பு ரொம்ப அப்படியே சவக்க வறுக்கணுங்கிறதுல லேசாக வறுத்தா போதும். இளம் வறுப்புன்னு சொல்லுவாங்களே, அதுலேயே முறுமுறுன்னு ஆகிடும் அது. இது தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் அந்த கேரளா டைப்பில் பண்ணுறதுனால நான் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். தேங்காய் எண்ணெய் வேணான்னு நினைக்கிறவங்க நீங்கள் சாதாரணமாக நான் பண்ணுற ரீஃபைண்ட் ஆயில் எதையாவது சேர்த்து அதில் பண்ணிடலாம். அவ்வளோதான், இதுவும் போட்டாச்சு. இப்போது இதில் நசுக்கி வச்சுருக்க பூண்டு, இந்த பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கணும். ஏன்னா அந்த ஈரத்தன்மை இருக்கக்கூடாது. கொஞ்சம் பூண்டு நல்லா வதங்கணும். இதுக்கு வந்து பூண்டு போடாமல் பண்ணலாம், ஆனால் பூண்டு போடுறது தான் என்னோடய ஹைலைட்டே. பூண்டு காரா பூந்தி தான் இது. ஸோ பூண்டு போட்டு கட்டாயம் பண்ணுறது. பூண்டு வேண்டாம்னு நினைக்கிறவங்க மற்றதெல்லாம் பண்ணிக்கலாம், பூண்டு சேர்க்க வேண்டாம். இதில் மிளகாய் தூள் மேலே தூவி வச்சிடலாம். இது கொஞ்சம் காரசாரமாக தான் இருக்கும். அதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள், நம்ம வந்து பூந்தியில் பெருங்காயம் போட்டிருக்கோம். அதோட லேசாக உப்பு, இந்த மேல் இது டேஸ்ட்டுக்காக அந்த உப்பு. பூண்டு நல்லா வதங்கணும். இந்த லேசாக செவந்து வருது பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ இதில் கருவேப்பிலை, அந்த ஈரத்தன்மை ஓரளவுக்கு நல்லா வதங்கிற அளவுக்கு பண்ணிவிடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் இதில் ஈரம் இருந்ததுன்னா பூந்தி மொத்தமுமே உங்களுக்கு சாஃப்டாகிடும், நசன்னு போயிடும். இதுவும் வதங்கியாருச்சு. இதில் கருவேப்பிலை நல்லா பொரியணும். அவ்வளோதான். இப்போ இது மேலே அப்படியே ஊற்றிடுங்க.
இது ஏற்கனவே எண்ணெயாக இருந்தாலும் இந்த லாஸ்ட்டில் நம்ம தெளிக்கிற போது எண்ணெயில் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். இதை இப்போ கலந்து விட்டுடலாம். இதுக்கப்புறம் ஒருவேளை நீங்கள் எண்ணெய் இந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே விரித்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் அது லேசாக எண்ணெய் இந்தினதுக்கப்புறமா எடுத்துடலாம். பட் இந்த லாஸ்ட் ஸ்டெப் கட்டாயம் இந்த ஃப்ளேவர் கொடுக்கணுன்னா அந்த மாதிரி பண்ணி தான் ஆகணும். அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆயாச்சு. அதே மாதிரி இந்த எண்ணெய் அப்படிங்கிற போது இந்த பூந்தி விஷயத்தில் ஒன்றே சொல்லிடலாம். எந்த பலகாரம் பண்ணாலும் இந்த இதில் நம்ம பண்ணும்போது இந்த கடலை மாவில் பண்ணுற போது கடலை பருப்பை வாங்கி நல்லா காய வச்சுடுங்க. வெயில் காயிற நேரத்தில் ஒரு 4-5 நாள் காஞ்சதுனால நல்லாயிருக்கும். காஞ்சதுக்கப்புறமா அரைச்சிட்டு வந்தீங்கன்னா அது எண்ணெய் குடிக்காது. நீங்கள் என்ன பலகாரம் பண்ணாலும் அதுதான் முக்கியமான டிப்பு இதில். இப்போ இது கலந்து வச்சாச்சு. இனி உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு வேணுங்கிறத சேர்த்துக்கலாம். பூண்டு காரா பூந்திக்கு ஒரு சின்ன ரீகேப். ஒரு பாத்திரத்தில் கடலை மாவு, அரிசி மாவு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், உப்பு, சிட்டிகை ஆப்ப சோடா போட்டு தோசை மாவு பதத்தில் கரைச்சிட்டு கடாயில் எண்ணெயை காய வச்சுக்கணும். எண்ணெய் காஞ்சதும் அதை செக் பண்ணிக்கிட்டு இந்த பூந்தி கரண்டியில் இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா முத்தாக வெந்ததுக்கப்புறமா நல்ல கரகரன்னு வெந்ததுக்கப்புறமா அதை எடுத்து வச்சுக்கணும். இதே மாதிரி எல்லா மாவையும் பொரித்து எடுத்து வச்சுக்கணும். அது மேலே வறுத்த வேர்க்கடலை, பொட்டுக்கடலை ரெடியாக போட்டு வச்சுக்கணும். ஒரு தாளிக்கிற கரண்டியில் தேங்காய் எண்ணெயை காய வச்சு அதில் முந்திரி பருப்பை இளம் வறுப்பாக வறுத்து அதையும் சேர்த்து இதோடு போட்டுடணும். மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு, பெருங்காயம் எல்லாம் சேர்த்து அதுக்கப்புறம் நசுக்கி வச்சுருக்க பூண்டையும் போட்டு பூண்டு நல்ல நிறம் மாதிரி வதங்கும்போது கருவேப்பிலை போட்டு ஈரத்தன்மை இல்லாமல் பொரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த கலவை மேலே ஊற்றி நல்லா கலந்துட்டு எடுத்தோம் அப்படின்னா பூண்டு காரா பூந்தி தயார். அப்பா. ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இனி அடுத்து நம்ம பார்க்க போகிறது கார தோசை. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்து வந்துடலாம். கார தோசை செய்ய தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1 கப், புழுங்கல் அரிசி 1 கப், துவரம்பருப்பு 1 கப், காய்ந்த மிளகாய் 10 ஒன்றாக ஊற வைத்து கொள்ளவும், தேங்காய் துருவல் 1 கப், சின்ன வெங்காயம் 8 முதல் 10 வரை, கருவேப்பிலை சிறிதளவு, சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1 டீஸ்பூன், எலுமிச்சம்பழ ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் சுடுவதற்கு. இப்போ இந்த கார தோசைக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? இதில் பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு எல்லாம் ஊற வச்சு வச்சுருக்கோம், மிளகாயோட சேர்த்து. இது நீங்கள் வீடு சின்ன கொடுத்தனமாக இருந்தீங்க, ஒரு 2-3 பேர் தான் அப்படின்னா கூட உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன கப்பில் அளந்துக்கலாம். ஆனால் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்லேயே எல்லாத்தையும் அளந்துடணும். 1 கப்பு இட்லி அரிசி, 1 கப்பு பச்சரிசி, 1 கப்பு துவரம்பருப்பு, 1 கப்பு தேங்காய் துருவல். இப்போ அந்த மாதிரி எடுத்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். யூஸ்வலாக இது ஒரு அடை மாதிரி தான், ஆனால் அரிசி அதிகமாக இருக்கும். அதாவது அரிசியும் பருப்பும் சமமாக இருக்கும். யூஸ்வலாக அடையில் பருப்பு அதிகமாக இருக்கும், அரிசி கம்மியாக இருக்கும். இது சமமாக இருக்கும். இப்போ நல்லா ஊறிக்கிட்டு இருக்கிறது. நம்ம மிளகாயும் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா நல்ல காரமாக இருக்கணுங்கிறதுனால நல்லா 10 மிளகா போட்டிருக்கேன். பட் மிளகாயை உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது நல்லா அதிலே ஊற போட்டுருங்க. நல்லா 2-3 தடவை கழுவிட்டு ஊற வச்சுட்டு அந்த இதிலே அரைச்சிக்கலாம் நம்ம. இப்போ முதல்ல நான் மிளகாயை போட்டுடுறேன். 1 கை பருப்பும் அதில் போட்டுடலாம். இதில் கொஞ்சம் மிளகு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், தேங்காய் துருவல் 1 கப்பு, அதோட நான் கழுவி வச்ச கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பெருங்காயம், உப்பு, எலுமிச்சம்பழ சாறு.
இது யூஸ்வலாக பார்த்திங்கன்னா புளிக்க வச்சு பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. பட் யூஸ்வலாக பருப்பு வந்து யூஸ்வலாக புளிச்சதுன்னா நல்லா இருக்காது. அதனால் பருப்பை வந்து புளிக்க வைக்கிறத விட கூட அதில் புளிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம எலுமிச்சம்பழமோ புளியோ சேர்த்துக்கலாம். பட் எலுமிச்சம்பழம் சேர்க்கும்போது ஃப்ளேவர் நல்லா இருந்ததுனால எலுமிச்சம்பழம் சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா முதல்ல நைஸாக அரைச்சிடுவோம். அதுக்கப்புறமா மீதி பருப்பையும் சேர்த்து அதோட அரைச்சிக்கலாம். இதை அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. நல்லா பாருங்கள், எல்லாத்தையும் ஒன்று போல் அரைச்சாச்சு. ரொம்ப நைஸாக இல்லை, அந்த நைஸுக்கு முந்தின பதம். ஸோ முதல்ல மிளகா, கருவேப்பிலை, தேங்காய் இதெல்லாம் போட்டு, சின்ன வெங்காயம், சீரகம் எல்லாத்தையும் போட்டு, மிளகு சீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிடுங்க. அதுக்கப்புறமா மீதி இருக்கிறத போட்டு ஒரு அரை அரைச்சிட்டிங்கன்னா இந்த மிளகாயெல்லாம் நல்லா அரைப்பட்டுரும். அப்போ உப்பு காரம்னா உங்களுக்கு ஈவனாக இருக்கும், அந்த பேலன்சிங்காக இருக்கும். அரைச்சாச்சு, கரைச்சாச்சு. இனி தோசை ஊற்ற வேண்டியது தான். இதை எடுத்து ஒரு பக்கம் வச்சுட்டு தோசைக்கல்லை காய போட்டலாம். இப்போ தோசைக்கல் காய போட்டாச்சு. தோசைக்கல் காஞ்சிருச்சு. ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. லேசாக தண்ணி தெளிச்சிக்கலாம். நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள். ஒரு துணியால் நல்லா தொடச்சிடணும். தொடச்சிட்டு இந்த மாவை ஒரு தடவை நல்லா கலந்துக்குங்க. கலந்துக்கிட்டு ஒவ்வொரு தடவையும் ஊற்றும் போதும் இது நல்லா கலந்துட்டு ஊற்றிடுங்க. இப்போ தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கேன், ஏன்னா நிதானமான தீயில் தான் அது வேகணும். ஆனால் கல்லை திரும்ப திரும்ப சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திரும்ப வந்து ஊற்றும் போது தீயை குறைச்சிடுங்க. இப்போ வந்து நம்ம ஊற்றிருக்கோம், தீயை குறைச்சிட்டோம். ஊற்றுறதுக்கு முன்னாடி இப்போ அடுத்த தோசை நீங்கள் இது எடுத்ததுக்கப்புறமா அடுத்த தோசை ஊற்றுறீங்க இல்லையா, அப்போ என்ன பண்ணணும், திரும்ப ஒரு தடவை லேசாக சூடு பண்ணிடணும். அந்த சூடு பண்ணி ஊற்றும் போது உங்களுக்கு அந்த கலர் நல்லா கிடைக்கும். இப்போ இது நிதானமாக வேகணும். ஏன்னா பருப்பு, அரிசி எல்லாம் வெந்து வந்தால் தான் இது நல்லாயிருக்கும். அதனால் இது நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா மடித்து போடலாம். தீயை குறைச்சி வச்சு வேக விடுங்க. இப்போ இந்த ஓரங்கள் இதுவாக இருக்குது பாருங்கள், இதை மட்டும் லேசாக இப்படி தடவி விட்டுருங்க. நடுவில் இருக்கப்படி இருக்கட்டும். ஓரங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வேக விடணும். இப்போ தோசையை மடித்தாச்சு. தோசையை எடுத்து ஒரு சர்விங் பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ அடுத்த தோசை ஊற்றும்போது ஃப்ளேமை கொஞ்சம் ஹையாக வச்சுட்டு லேசாக தண்ணியும் தெளிச்சிட்டு ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சிடுங்க. தொடச்சிட்டு தீயை குறைச்சிடுங்க. குறைச்சி இப்போ நான் தீயை குறைச்சிட்டேன். குறைச்ச தீயிலே நிதானமாக வேகணும். அந்த ஓரங்கள் எல்லாமே நல்லா வெந்து வரணும். அதனால் நிதானமாக தேய்ச்சி விடுங்க. அப்படி அவ்வளோதான். இனி அது பாட்டுக்கு நிதானமாக வெந்து வரட்டும். லாஸ்ட்டில் கொஞ்சம் திரும்ப தீயை தூண்டி அதை நல்லா வேக விட்டு எடுத்துடலாம், அந்த கலருக்காக. அவ்வளோதான். இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி, தயிரில் கொஞ்சம் நிறைய வெங்காயம் போட்டு அது ஒரு எலுமிச்சம்பழம் ஊறுகாய் அந்த மாதிரி வச்சுக்கணும். அல்லது நல்லா மாங்காய் தேங்காய் துவையல், இது எல்லாமே இதுக்கு சூட் ஆகும். ஆக்சுவலி இது எல்லாம் இருக்கிறதுனால, உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கலந்து இருக்கிறதுனால யூஸ்வலாக எதுவும் வேண்டாம். பட் ஆனால் தொட்டுக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி தொட்டுட்டு சாப்பிட்லாம். இது வந்து டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் எதுக்கும் பொருந்தும். ஆக்சுவலாக இதை சின்ன சின்னதாக ஊற்றிட்டு நீங்கள் மத்தியானம் லஞ்சுக்கும் இதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ எல்லா வகையிலுமே நல்லா ஹெல்த்தியானதும் கூட. ஏன்னா எல்லா பருப்பு வகை அது இதுன்னு எல்லாம் சேர்ந்ததுனால சீரகம், மிளகு எல்லாமே வயிற்றுக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். கருவேப்பிலை கண்ணுக்கு தெரியாமல் அதில் அரைப்பட்டு நல்லா வெந்து நல்லாயிருக்கும். ஸோ அது நல்ல ஒரு வாசமாகவும் இருக்கும், வயிற்றுக்கும் போயிடும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை மடித்து எடுத்துடலாம்.
கார தோசைக்கு ஒரு சின்ன ரீகேப். இட்லி அரிசி, பச்சரிசி, துவரம்பருப்பு, காஞ்ச மிளகா எல்லாத்தையும் ஒன்றா கழுவி ஊற வச்சிடணும். ஊறின பருப்புலேருந்து கொஞ்சம் போல் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டு இந்த காஞ்ச மிளகா, அதோடு கூட சின்ன வெங்காயம், மிளகு, சீரகம், கருவேப்பிலை, தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து எலுமிச்சம்பழம் ஜூஸையும் அதோடு சேர்த்து தேவையான உப்பையும் சேர்த்து அரைச்சிக்கணும். நல்லா கொஞ்சம் நைஸாக அரைச்சதுக்கப்புறமா கல்லை காய வச்சு, கல் காஞ்சதும் இந்த கலவையிலேருந்து ஒரு கரண்டி எடுத்து தோசையாக ஊற்றிட்டு சுற்றிலும் எண்ணெய் ஊற்றி தீயை குறைச்சி வச்சு நிதானமான தீயில் நல்லா வெந்து மடித்து எடுத்தோம் அப்படின்னா கார தோசை தயார். ஸோ நல்ல கார தோசை ரெடி ஆயாச்சு. இது பார்த்திங்கன்னா அதாவது அடையும் இல்லாமல் தோசையும் இல்லாமல் ஒரு நடுவந்தத்தில் இருக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஆனால் ரொம்ப டேஸ்டி, ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரே ஒரு விஷயம் அதில் உள்ளதையும் சொல்லணும். இது வந்து நீங்கள் சுட சுட சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஆறுச்சுன்னா சாஃப்ட்னஸோட அரிசி வந்து பேலன்ஸ்டாக ஒரே அளவாக இருக்கிறதுனால கொஞ்சம் இழுவத்தன்மை இருக்கும். அதனால் சுட சுட போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்த இந்த பூண்டு காரா பூந்தியும் இந்த கார தோசை ரெண்டுமே நேர்களான நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.